குட் மார்னிங். இன்றைக்கி வந்த நியூஸ் பார்க்கலாம். முதல் நியூஸ் என்ன அப்படின்னா, ஐநா த யூஎன் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் பற்றி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. 44% டிக்ளைன் ஆகிருக்கு அப்படி சொல்லி ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. பொதுவாகவே இடம் பெயர்தல் அல்லது வலசை போதல் அப்படின்னு சொல்லக்கூடிய மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் பொதுவாக பூமியுடைய மின்காந்த புலத்தை பயன்படுத்தி, அதே மாதிரி ஆல் ஃபேக்டரி கியூஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுக்கு சில நுண் உணர்வுகள் இருக்கும். அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணணும், நேவிகேட் பண்ணணும். அதுக்கு டே லைட்டு, டெம்பரேச்சர், அதுக்கப்புறம் உணவு இருப்பு, இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் அது என்ன பண்ணணும், தங்களுடைய பாதையில் தேர்ந்தெடுக்கும். ஸோ மோஸ்ட்லி இந்த பறவைகள் தே வில் ஃபாலோ த வெல் டிஃபைன்ட் ரூட்ஸ். அது மாதிரி ஸ்டாப் ஓவர் சைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ஆரம்பித்து ரொம்ப தூரம் போகும்போது இடையில சில இடங்களில் நிப்பாட்டி ரிலாக்ஸ் பண்ணிட்டு போவோம். அந்த வகையில் இந்த ரிப்போர்ட் ஒரு முக்கியமான ரிப்போர்ட்டாக அமையுது. மைக்ரேட்டரி பேர்ட்ஸோட டிக்ளைன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்தியாவை பொறுத்தளவுக்கு நமக்கு நிறைய பறவைகள் சரணாலயம் பார்க்கலாம். குந்தன்குளம், வேட்டன்குடி, இந்த மாதிரி சரணாலயங்களில் பல பறவைகள் இங்கே வந்துட்டு போகிறத நீங்கள் பார்க்க முடியும். அது மாதிரி த பார் டைல்டு காட்விட் அப்படின்னு சொல்லக்கூடிய லிமோசா லப்போனிக்காங்கிற பறவை லாங்கஸ்ட் நான் ஸ்டாப் ஃப்ளைட்டாக அறியப்படுது. கிட்டத்தட்ட அலாஸ்காவிலேருந்து நியூசிலாந்து வரைக்கும் 11,000 கிலோமீட்டர் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஸ்டாப் பண்ணாமல் பறந்துருக்கு. இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஜிகே. தென் நேற்று நித்தி ஆயோக் க்ரோ அப்படிங்கிற ஒரு போர்ட்டல் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நித்தி ஆயோகை பொறுத்தளவுக்கு அவங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸுடைய டெவலப்மெண்ட், அது போக மற்ற துறைகள் இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் சொல்லக்கூடிய வளர்ச்சி குறிகாட்டிகள், இது எல்லாத்தையும் மெஷர் பண்ணி போட்டுட்ருப்பாங்க. ரிப்போர்ட்டாக அறிக்கை சமர்ப்பிப்பாங்க. நேற்று இவங்க க்ரோ போர்ட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போர்ட்டல் க்ரோ போர்ட்டல் அப்படிங்கிறது க்ரீனிங் அண்ட் ரெஸ்டோரேஷன் ஆஃப் வேஸ்ட் லேண்ட் வித் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி. க்ரீனிங் அண்ட் ரெஸ்டோரேஷன் ஆஃப் வேஸ்ட் லேண்ட் வித் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி, அதாவது பசுமைப்படுத்துதல், வேஸ்ட் லேண்டை பசுமைப்படுத்தக்கூடிய அந்த மறுசீரமைப்பு விஷயம் அதை பார்க்கலாம். ஸோ இதில் நிறைய டேட்டா செட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி சூட்டபிலிட்டி இண்டெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு இண்டெக்ஸ் குறியீடு கொடுத்துருக்குறாங்க. இது நேஷ்னல் ரிமோட் சென்சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய தொலைவுணர்வு அமைப்போடு சேர்ந்து புவன் போர்ட்டல் கூட மேப் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியாவை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட 8.65% டோட்டல் ஜியாகிரபிக்கல் ஏரியாவில் நமக்கு அக்ரோ ஃபாரஸ்ட்ரியாக இருக்குது. இப்போ அக்ரோ ஃபாரஸ்ட்ரி பொறுத்தளவுக்கு மோர் தென் 28 மில்லியன் ஹெக்டேர்ஸ் இந்தியாவில் இருக்குது. ஸோ அக்ரோ ஃபாரஸ்ட்ரியோடைய இம்பார்ட்டன்ஸே நமக்கு அது மாதிரி 2014 வி டெவலப்டு 2014 அக்ரோ ஃபாரஸ்ட்ரி பாலிசி. இந்திய அரசு ஒரு முக்கியமான கொள்கையை வெளியிட்டாங்க. அதில் உற்பத்தி, லாபம், இப்போ நீடித்த நிலைத்த தன்மை, இதெல்லாம் அதில் இருக்குது. எப்படி ஒரு விவசாய நிலத்தை அல்லது வெற்றி நிலத்தை விவசாயத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறது, மரங்கள், பயிர்கள், அதுக்கப்புறம் இலைதலைகள், கால்நடைகளுக்கான தீவனங்கள் அப்படி மாற்றுறது அப்படிங்கிறது தான் இந்த பாலிசியில் சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி இந்தியாவை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட 17% வேஸ்ட்லேண்டாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு முக்கிய தகவல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது மொத்தமே 2 நியூஸ் தான். ஒன்று க்ரோ போர்ட்டல், இன்னொன்று மைக்ரேட்டரி பேர்ட்ஸ். தேங்க்யூ.